ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா வரும் வாரங்களில் வரக்கூடிய ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான் பார்க்க போகிறோம். லக்ஷ்மி ஸ்கூல் முடிஞ்சு நேராக இப்போது பாரதியோட வீட்டுக்கு போகிறாங்க. கண்ணம்மா, லக்ஷ்மி ஸ்கூல் முடிஞ்சு இவ்வளோ நேரம் ஆகியும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு குமாரண்ணனுக்கு கால் பண்ணுறாங்க. லக்ஷ்மி குமாரண்ணனோட ஃபோனை வாங்கி சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாங்க. வடிவு இப்போ அங்கே வராங்க. என்ன கண்ணம்மா டென்ஷனாக நின்றுட்டுருக்குற, லக்ஷ்மி இன்னும் வரலையா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்கூல் முடிஞ்சு இன்னும் வரலக்கா, குமாரண்ணனுக்கு கால் பண்ணேன், அவரோட ஃபோனு சுவிட்ச் ஆஃபாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வேலை ஹேமா வீட்டுக்கு போயிருப்பாளோ, நீ உன் அத்தைக்கு கால் பண்ணி பார்த்தியா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. அண்ணம்மா இப்போ சௌந்தர்யாவுக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே லக்ஷ்மி வந்தால் அத்தை, ஸ்கூல் முடிஞ்சு இங்கே இன்னும் வரல அப்படின்னு சொல்கிறாங்க. அவள் இங்கே வரலையே கண்ணம்மா, கவலைப்படாத, கண்டிப்பாக அவள் வந்துடுவா அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அடுத்ததாக கொஞ்சம் நேரம் கழித்து லக்ஷ்மி இப்போது பாரதியோட வீட்டுக்கு போயிடுறாங்க. பாரதிட்ட நான் உங்ககிட்ட முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெண்பா ஆண்டி யார், என்னோட அம்மா கிட்டக்க சண்டை போடுறதுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி வைங்க. இனிமேல் எங்கள் அம்மா கிட்டக்க அவங்க சண்டை போட்டாங்கன்னா நான் அவங்கள சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கோபமாக பேசுகிறாங்க. ஹேமா இங்கே வராங்க. கொஞ்சம் நேரம் இருந்துட்டு போ லக்ஷ்மி அப்படின்னு சொல்கிறாங்க. லக்ஷ்மி ஹேமா ரெண்டு பேரும் இப்போ விளையாண்டுட்டுருக்குறாங்க. அடுத்ததாக கண்ணம்மா வீட்டில் நடக்கிறத காமிக்கிறாங்க. கண்ணம்மா வீடு க்ளீன் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ அங்கே பாரதியோட நேம் போர்டு இருக்குது. அதை எடுத்து பார்க்குறாங்க. அதில் ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு லக்ஷ்மி எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்த்த உடனே கண்ணம்மாவுக்கு ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ நான் சந்தேகப்பட்டது சரிதான், அவர் தான் அப்பா அப்படின்ற உண்மை லக்ஷ்மிக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அத்தைக்கிட்டக்க இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யாவுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க. கண்ணம்மா எதுக்காக வீடியோ கால் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் அட்டென்ட் பண்ணுறாங்க சௌந்தர்யா. கண்ணம்மா அந்த நேம் போர்டை சௌந்தர்யாட்ட காமிக்கிறாங்க. அதில் பாரதின்ற நேமுக்கு கீழே ஐ லவ் யூ அப்பா அப்படின்னு லக்ஷ்மி எழுதியிருக்கிறத சௌந்தர்யா பார்க்குறாங்க. அதை பார்த்த உடனே அவங்களும் அதிர்ச்சி ஆகிடுறாங்க. நான் உனக்கு 5 மினிட்ஸில் கால் பண்ணுறேன் கண்ணம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க சௌந்தர்யா. பாரதி தான் அப்பா அப்படின்ற உண்மையை லக்ஷ்மி எப்படி தெரிஞ்சிட்டா அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க சௌந்தர்யா. நம்ம யாருமே இந்த உண்மையை லக்ஷ்மிகிட்ட சொல்லவே இல்லை, அப்போ அவளாக எப்படியோ தெரிஞ்சிருக்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்றைக்காவது லக்ஷ்மி மட்டும் தனியாக அந்த வீட்டுக்கு வந்திருக்கிறாளா அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணி பார்க்குறாங்க. அதில் ஒரு நாள் கண்ணம்மாவும் பாரதியும் பேசிகிட்டு இருக்கிறத லக்ஷ்மி கேட்குறாங்க. கேட்டுட்டு அழுதுகிட்டே வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்க. இந்த வீடியோ எல்லாம் அதில் ரெக்கார்டாக இருக்குது. அப்போ தான் அவங்களுக்கு புரிய வருது, அப்போ கண்டிப்பாக லக்ஷ்மி அன்னைக்கு தான் இந்த உண்மையை தெரிஞ்சிருக்கிறா அப்படின்னு நினைக்கிறாங்க. சௌந்தர்யா லக்ஷ்மியை கூப்பிட்டுட்டு கண்ணம்மாவோட வீட்டுக்கு போகிறாங்க. லக்ஷ்மியை பார்த்த உடனே கண்ணம்மா அழுறாங்க. ஏமா அழுற, காரில் வரும்போது கூட பாட்டி அழுதாங்க, என்னம்மா நடந்துச்சு அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. அந்த நேம் போர்டை கண்ணம்மா லக்ஷ்மிகிட்ட காமிக்கிறாங்க. சௌந்தர்யா லக்ஷ்மிகிட்ட சொல்கிறாங்க, பாரதி தான் உன்னோட அப்பான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த உண்மையை எங்கள் கிட்டக்க தெரியாத மாதிரி நடந்துட்டே லக்ஷ்மி, உன் மனசு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அழுறாங்க. யாருமே ஏன் என் கிட்டக்க டாக்டர் அங்கிள் தான் என்னோட அப்பான்ற உண்மையை ஏன் சொல்லலை அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. அம்மாக்கும் அப்பாக்கும் அப்படி என்னதான் சண்டை அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. லக்ஷ்மிகிட்ட என்ன பதில் சொல்கிறது அப்படின்னு தெரியாமல் கண்ணம்மா சௌந்தர்யா ரெண்டு பேரும் கண்கலங்கி நிற்கிறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.